உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். 3 நாட்களில் இவ்வளவு சிறப்பான மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற முதல்ல அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை, இங்கே வந்திருக்கக்கூடிய பயனாளிகளின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்பு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃபார் இன்ஃபன்ட் கேர் அண்ட் மெட்டர்னல் கேர் உயர்தர சிறப்பு மகப்பேறு மருத்துவமனை கட்டடத்தையும், திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதே போல உயர்தர சிறப்பு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு கட்டடத்தையும் திறந்து வச்சுட்டு தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். இந்த புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மருத்துவமனையினுடைய சேவைகளை நல்லபடியாக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். தூத்துக்குடின்னு சொன்னாலே துறைமுகம், உப்பளம், தொழில் வளர்ச்சி, விவசாயம், மீன்பிடி தொழில் அனைத்து வகையிலும் சிறந்திருக்கக்கூடிய ஊர் தான் இந்த தூத்துக்குடி. தொழில் வளர்ச்சி இன்னைக்கு சென்னையோடு போட்டி போடுற அளவுக்கு தூத்துக்குடி மிக மிக வேகமாக முன்னேறி கொண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் உங்களுடைய உழைப்பும் ஒற்றுமையும் தான் மிக மிக முக்கியம் இந்த வளர்ச்சிக்கான காரணம். இன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில 4000 பயனாளிகளுக்கு 110 கோடி ரூபாய் அளவிலான அரசு திட்டங்களை வழங்க இருக்கின்றோம். எனவே இந்த திட்டத்திற்கு, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னும் பெருமை என்னன்னா, அதில் மகளிர் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அவங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து. இன்னைக்கு அந்த திட்டத்தின் கீழே 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல மகளிர் காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள், குறிப்பாக பசங்களை பள்ளிக்கூடத்தில் அனுப்பும் முன்னாடி சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. சாப்பிடாம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த பிறகு உட்காந்து யோசிச்சிருப்பாங்க, பையன் குழந்தை ஸ்கூலுக்கு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளே, பயனாளர்களே, அத்தனைக்கும் முதலுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்புள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். 3 நாட்களில் இவ்வளவு சிறப்பான மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றன. முதல்ல அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை, இங்கே வந்திருக்கக்கூடிய பயனாளிகளின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்பு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஃபார் இன்ஃபன்ட் கேர் அண்ட் மெட்டர்னல் கேர் உயர்தர சிறப்பு மகப்பேறு மருத்துவமனை கட்டடத்தையும், திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதே போல உயர்தர சிறப்பு